Hi students, this is unit 17, reproduction in plants and animals. In this lesson, we discussed about the male and female reproductive organs, then the menstruation and the growth of the embryo. Okay, and we discussed about the reproductive health. The reproductive health is very important to maintain the family welfare and also the national welfare. Okay, so because each and every person should have the reproductive health, then only the nation will be healthy. Okay, so அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா the maintenance of the reproductive health is very important. Among that we discussed about the contraception method, different kinds of contraception method. Then we are going to discuss about the urinary tract infection. Okay, so urinary tract infection, that is the infection that occur in our urinary tract. Many diseases affects both women and men, and இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா but few diseases occur at higher frequency in women. Okay, so நிறைய டிசீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கு வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட் காமன் இன் ஃபீமேல்ஸ். ஓகே, வென் கம்பேர் டு த மேல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸ்க்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது டியூ டு த யூரினரி ட்ராக்ட் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஓப்பனிங் அண்ட் த ஆனஸ் ஆர் த 3 ஓப்பனிங்ஸ் ஆர் க்ளோஸ்லி அரேஞ்ச் ஈச் அதர். ஓகேயா, ஸோ இந்த யுரித்ரா ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த யுரித்ரா தட் இஸ் த யூரினரி ட்ராக்டோட ஓப்பன், தென் அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டோட ஓப்பன், தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனஸ். ஓகே, இந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் க்ளோஸ்லி அரேஞ்ச். ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இங்கே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வி ஆர் மோர் சசஸ்டிபிள் தேன் தி மேல் ஆர்கானிசம். ஓகே, விமென் கம்பேர் பண்ணும்போது மென்னு கம்பேர் பண்ணும்போது விமெனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. உமன்ஸ் ஆர் சசப்டிபிள் ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த பாக்டீரியா தட் ஆர் present on the skin of rectum or vagina. Okay, vaginaல இருக்கிற இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா இல்லை ரெக்டம் தட் இஸ் ஆனஸில் இருக்கிற பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு எதில் வருது அப்படின்னா யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் அக்கர் ஆகுது, தட் இஸ் யூரித்ரா. ஸோ யூரித்ராவில் இன்ஃபெக்ஷன் க்ரியேட் ஆகிட்டு அது அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து நம்ம யூரினரி ட்ராக்ட் நம்ம கிட்னிஸ் வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா UTI, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், நிறைய டிசீசஸ் இருக்குது. நம்மளுக்கு இங்கே 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சிஸ்டிசிஸ் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சிஸ்டிட்டிஸ் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன். சிஸ்டிட்டிஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் ஃபார்ம் அ சிஸ்ட் இன் த பாடி. ஸோ சின்னதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டி, சிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சின்ன கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. The bacteria lodged in urinary bladder thrive the multiple leading to inflammation. சரி, urinary bladderக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு அவுட் சைட் ஓப்பனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா யுரித்ராக்கு அடுத்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரினரி பிளாடர்னு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் கிட்னி இஸ் ஓப்பன் இன்டு யூரிட்டர், ஒரு டியூபு. த யூரிட்டர் இஸ் ஓப்பன் இன்டு த யூரினரி பிளாடர் அண்ட் த யூரினரி பிளாடர் ஓப்பன் அவுட் த்ரூ த யூரித்ரா. ஓகே, ஸோ அந்த யூரினரி பிளாடரில் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா த பாக்டீரியாஸ் தட் ஃபார்ம்ஸ் த இன்ஃபெக்ஷன். ஸோ அங்கே சின்ன கட்டீஸ் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டிட்டிஸ் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் மோஸ்ட் காமன் இன் ஏஜ் குரூப் ஆஃப் 20 to 50. சரி, இது யாருக்கு நிறைய பேருக்கு வரலாம், 20 to 50க்கு மோஸ்ட் காமன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் அடுத்தது கிட்னி இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் என்ன ஆகுது, த பாக்டீரியா கேன் ட்ராவல் டு த யூரினரி பிளாடர் அப் and upward to the ureter and affects one or both kidneys. Okay, so என்ன ஆகலாம், ஃபஸ்ட்டு யூரினரி பிளாடரில் மட்டும் இருந்தது சிஸ்டிட்டிஸ் இல்லாட்டி பிளாடர் இன்ஃபெக்ஷன். அது அப்படியே கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்கிரேட் ஆகிட்டு யூரினரி பிளாடர்லேருந்து யூரிட்டர்லேருந்து கிட்னி அப்படின்னு கிட்னிஸையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிட்னி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ இன்ஃபெக்ட் த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ கிட்னி அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் எதையும் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீமையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் சீரியஸ் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ். சரி, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா
சம்டைம்ஸ் லைஃப் த்ரெட்டனிங், நம்மளுக்கு பிளட்டு ஃபுல்லாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு லைஃப் த்ரெட்டனிங் இன்ஃபெக்ஷனை வந்து இதுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இட் மே காஸ் டெத். ஸோ தட் வி ஹாவ் டு கீப் த ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசிம்டமிக் பாக்டீரியூரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஏசிம்டமிக் பாக்டீரியூரியா அப்படிங்கிறது வித்தவுட் சிம்டம்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் எண்ட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் காசஸ் த சிம்டம்ஸ், ஷோஸ் த சிம்டம்ஸ். இரிட்டேஷன்ஸ் இருக்கும் அந்த யூரினரி ட்ராக்ட் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூரினரி ட்ராக்ட் வஜைனா கிட்டலாம் என்ன இருக்கும் அப்படின்னா இரிட்டேஷன்ஸ் இருக்கும், இச்சிங் சென்சேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இச்சிங் இருக்கும். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எரியிற மாதிரி இருக்கும். ஓகே, அதை இரிட்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். சரியா, அந்த பர்னிங் ஃபீலிங் இருக்கலாம். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமக் பெயின், வாமிட்டிங், ஃபீவர், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டிஸ்லேயும் கிட்னி இன்ஃபெக்ஷன்லேயும். ஓகே, பட் இங்கே ஏசிம்டமிக் அப்படிங்கும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ், நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது, ஆனால் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பவுமே எந்த டிசீஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது இட் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ நமக்கு அது சிம்டம்ஸ் காமிக்கல, தட் இஸ் த செகண்ட் பார்ட். ஸோ மற்றதாவது நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன கிடையாது, நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, நமக்கு இருக்குன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இருப்போம். பட் அது கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் காசஸ் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ பெரிய ப்ராப்ளமாக ஏதாவது கொண்டு வந்து விட்டுடும். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா we have to keep our body healthy. Okay, hygiene. Okay, hygiene is very very important. Okay, சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். There are two different types of hygiene. One is personal hygiene and another one is social hygiene. ஸோ இல்லாட்டி கம்யூனிட்டி ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வாட் இஸ் அ ஹைஜீன்? ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா the activities or the process, activitiesன்னு சொல்லலாம், இல்லாட்டி process அப்படின்னு சொல்லலாம். Activities or the processes which are held by us, which are done by us to maintain the body healthy. ஓகே, பாடி ஹெல்த், நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ், அதுதான் என்ன அப்படின்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the hygiene is the activities or the processes which are done by ourselves to maintain our body health. Okay, நம்ம பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் that are called as the hygiene. ஸோ இந்த ஹைஜீனில் வந்து பார்த்தோன்னா there are two different kinds. One is personal hygiene and another one is community hygiene. Personal hygiene நம்மளை நாம் க்ளீனாக வச்சுக்கணும், நம்மளை நாம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ். ஓகேயா, community hygiene or social hygiene is the activity, those activities are done for the health to maintain the people. ஓகே, ஸோ மற்றவங்க எல்லாரும், நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால், நம்ம வீட்டை மட்டும் கூட்டி குப்பையை கொண்டு போய் தெருவில் போடக்கூடாது. ஓகே, தட் இஸ் நாட் அ ஹைஜீன். நம்மளை நம்ம க்ளீனாக வச்சுக்கிற மாதிரியே நம்மளை சுற்றி இருக்கிற பிளேஸ், நம்ம சொசைட்டியையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் த கம்யூனிட்டி ஹைஜீன். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகாது, நாம் மட்டும் சுத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது, எல்லாருமே ஹைஜீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும். சரியா, ஸோ அதனால் நாம் மட்டும் மாஸ்க் போட்டு போனால் போதுமா அப்படின்னா இல்லை. ஸோ எல்லாருமே போட்டோம் அப்படின்னா தான் அந்த டிசீஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகேயா, ஸோ அதனால் அது மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போது பர்சனல் ஹைஜீன் அண்ட் சோஷியல் ஹைஜீன் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா the hygiene is divided into two types. ஸோ இங்கே நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பர்சனல் ஹைஜீன். ஸோ பர்சனல் ஹைஜீனில் ஃபர்ஸ்ட்டு பாடி ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ பாடி ஹைஜீன் அப்படிங்கிறது வாஷிங் வைட்டல் டு ஆல் ஏஜ் குரூப். சரியா,
So of people which maintain our personal hygiene, a daily bath regularly keep the skin clean and free from the germs. Okay, ஸோ டெய்லி குளிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அது செய்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி மவுத் வாஷ், ஓகே, பாடி வாஷ் இருக்குது குளிக்கிறது. தென் அதே மாதிரி மவுத் வாஷ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we should wash our hands many times during the day. ஓகே, நம்ம நிறைய தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பழக்கம் நம்மளுக்கு இப்பயுமே ஒரு சிலர் தான் அந்த பழக்கத்தை வச்சுருக்காங்க. டியூரிங் த கொரோனா கோவிட் டைம்லேயும் நம்ம வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த பழக்கம் இருக்குது. தட் இஸ் வெரி பேட். ஸோ எப்போயெல்லாம் நம்மளுக்கு முடியுதோ அப்போயெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to wash our hands with soap. ஓகே, சோப் போட்டு நம்ம கழுவணும். சரியா, கை கழுவுறதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் நினச்சிட்டு வரதுங்கிறதே தப்பாக வச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ஈட்டிங் த ஃபுட் நிறைய பேர் கை கழுவும்போது வந்து பார்த்தோன்னா டேப்பை திருவி விட்டு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட அரட்டை அடிச்சுட்டு நம்ம பாட்டு கை கழுவிட்டு தண்ணியில் கையை காமிச்சிட்டு போயிடுவோம். ஓகே, முன்னாடியும் பின்னாடியும். அதுலேயும் ஒரு சிலர் முன்னாடி மட்டும் காமிச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் நாட் அ ஹைஜீன், தட் இஸ் நாட் அ ஹேண்ட் வாஷ். ஓகே, ஸோ ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா we should wash our hands with the soap. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா while washing our hands நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்டர் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்ம கை விரலுக்கு நடுவில் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம பாம் ரீஜன், ஃபிங்கர் டிப்ஸு இங்கே எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும். அப்படின்னா தான் நமக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். சரியா, சும்மா கையை நீட்டிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யும். தேர் இஸ் நோ யூஸ் of wetting the hand. We have to wash the hand. கையை நனைக்கக்கூடாது, கையை என்ன பண்ணணும், கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாய்லெட் அதே மாதிரி டவல். ஓகே, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம்ல ஆஃப்டர் பாத் we wipe our body with the towels இல்லையா. ஸோ நம்ம துடைக்கிறோம். ஸோ வைப் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா we should use our cloth, neat cloth. ஸோ அந்த கிளாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி நீட். ஸோ அதை வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி துவைச்சிட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணும். வைப் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்கும் அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு கண்டிப்பாக டவலில் துடைச்சிப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கை கழுவுனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்படி இந்த ட்ரெஸ்ஸில் துடைச்சிக்கிறது. அப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் ஸ்க்ரீன் தொங்குச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் துடைச்சிட்டு போகிறது, இல்லை போகிற வழியில் இருக்கிற ஸ்க்ரீனில் துடைச்சிட்டு போகிறது, இந்த ஹேபிட் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, we should keep the towels for wiping our hands and our body. ஸோ யூஸ் a towel for a day. சரியா, ஒரு நாளைக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டவல் நம்ம என்ன பண்ணணும், we have to wash for the next day. சரியா, அடுத்த நாளைக்கு அதை நம்ம கண்டிப்பாக துவைச்சி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ துவைக்காமல் அதே ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு வச்சுருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாய்லெட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த டாய்லெட் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பர்சனல் ஹைஜீனோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாடி ஹைஜீன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பர்சனல் நம்ம அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாய்லெட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டாய்லெட் ஹைஜீன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் அ குட் ஹெல்த். The toilet has a lot to do with a personal hygiene. Okay, so personal hygiene க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அப்படின்னா இந்த toilet hygiene. So we have to maintain the toilet cleanly. Okay, parents should guide the practice their children on how to use the toilets at home and also in public places. Okay, so school, office, அது மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம எப்படி வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸும் நாங்களும் உனக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இன்னமும் நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணாமல் தான் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஷுட் யூஸ் த டாய்லெட் ப்ராப்பர்லி. ஓகேயா, ஸோ ப்ராப்பராக டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கும் டிசீஸ் வராது, மற்றவங்களுக்கும் டிசீஸ் வராது. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஃப்ளோர் எப்படி நம்ம டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. த ஃப்ளோர் ஆஃப் த டாய்லெட் ஷுட் பி மெயின்டைன்ட் க்ளீன் அண்ட் ட்ரை. திஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த பேட் ஓடர் அண்ட் ஆல்சோ த இன்ஃபெக்ஷன். சரியா, நம்ம டாய்லெட்டோட ஃப்ளோர் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் எப்படி இருக்கணும்னா ட்ரையாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ ட்ரையாக இருக்கும்போது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, பப்ளிக் டாய்லெட்னு நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால. பட் நம்ம வீட்டில் இருக்க டாய்லெட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரையாக வச்சுக்கலாம்.
சரியா. The next toilet flush handles, door knobs, faucets, paper, towel, dispensers, light switches or walls should be cleaned with disinfectants. சரியா. என்னென்னலாம் பாத்ரூமில் இருக்கோ டாய்லெட்டில் இருக்கோ சரியா, டாய்லெட்டோட ஜிங்க்கு, டாய்லெட்டோட ஃப்ளஷ்ஷு, அதோட ஹேண்டில்ஸு, ஃப்ளஷ்ஷோட ஹேண்டில்ஸு, டேப்போட ஹேண்டில்ஸு, டோர் நாப்ஸு, அது எல்லாமே சரியா. ஃபியூசட்ஸ்னால் அந்த டாய்லெட் அந்த ஜிங்க் இருக்கு இல்லையா அது. ஸோ இது மாதிரி எல்லாமே. அப்புறம் அந்த இது ஃப்ளஷ் இருக்கும்போது மேலே ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டேங்க், அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வச்சு க்ளீன் பண்ணணும் சரியா. டெட்டால் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வச்சோ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு 2 days 3 days ஒன்ஸ் அது நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. ஏன்னா அதுவும் நம்ம காமனாக யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போது எனக்கு காமன் கோல்டு இருக்குது அப்படின்னா நான் ஸ்னீஸ் பண்ணுறேன். நான் ஸ்னீஸ் பண்ணும்போது while sneezing I will close my nose with my hands இல்லையா. ஸோ அந்த droplets while sneezing, the droplets that are passed to transfer to the hand, ஓகே, என்னோடய பாம்க்கு போயிருக்கும். ஸோ அதே பாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், டேப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ த பாமில் இருந்த மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த டேப், ஓகே, அந்த டேப்போட நாபுக்கு போயிருக்கோம். ஸோ அப்போது டேப்போட நாபை இன்னொருத்தர் வந்து தொடுறாங்க அப்படின்போது என்னாகும், அந்த நாபில் அது வந்து அவங்க கைக்கு போகும். அந்த நாபில் இருந்த பாக்டீரியாஸ், அந்த இன்ஃபெக்ஷன் மைக்ரோ ஆர்கானிசம் த ட்ரான்ஸ்ஃபர்டு டு த another person. ஸோ அவங்களோட பாடியில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒழுங்காக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா the microorganisms that are remain in their hand. ஸோ ஆஃப்டர் சம் டைம் நம்ம அவங்க கையை மூஞ்சியில் வைப்பாங்க, வாயில் வைப்போம், நம்ம இது மாதிரிலாம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது the microorganism that are entered into the body through the nose or the mouth சரியா. ஸோ அப்போ அவங்களுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ், ஈஸியான சான்சஸ். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாய்லெட்டை ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். ஓகேயா. ஹேண்ட் ஷுட் பி வாஷ் தரவுலி வித் சோப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸிங் டாய்லெட். ஓகேயா. ஸோ கை போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அதாவது அது எதுக்காக அப்படின்னா மற்றவங்களோட நல்லதுக்கு. ஓகே, போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது மற்றவங்களோடதுக்கு. அதே மாதிரி ஆஃப்டர் ஹேண்ட் வாஷ் பண்ணோம்னா அது மற்றவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேயா. ஸோ அடுத்தது இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாய்லெட்டோட ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸ். தென் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் அண்ட் நாப்கின் ஹைஜீன். ஓகேயா. ஸோ விமென்ஸ் ஹெல்த், இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம பீரியட்ஸ் டைமில் நம்மளுக்கு ப்ளீடிங் இருக்கும். ஸோ அந்த ப்ளீடிங்கில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா த மைக்ரோ ஆர்கானிசம் தட் இன்ஃபெக்ட் த யூரினரி ட்ராக்ட் அண்ட் ஆல்சோ ஆல் அவர் பாடி. ஓகே, உள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த menstrual hygiene is very very important. Okay. So menstrual hygiene, maintaining menstrual hygiene is important for overall health of women. The basic menstrual hygiene ways are: sanitary pads should be changed regularly to avoid infections due to microbes from vagina. So and sweat from the genitalis. Okay, so நம்மளோட reproductive organ அந்த யூரித்ராலாம் இருக்க ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெனிட்டாலிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்வெட்டிங் தென் அதே மாதிரி ப்ளீடிங் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா we have to change the napkins in regular time, regular time. ஓகே. ஸோ ஒரு 4 hours ஒன்ஸோ இல்லை 5 hours ஒன்ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we should change our pad. நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் வச்சுட்டு வந்தது நைட்டு வரைக்கும் இல்லை அடுத்த நாள் வரைக்கும் வைக்கிற ஹேபிட் ஒரு சிலருக்கு இருக்குது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, வி ஷுட் சேஞ்ச் அவர் பேட் இன் அ ரெகுலர் இன்டர்வல். ஓகே. ஸோ இல்லையா நம்ம பீரியட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது ப்ளீடிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தாவது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு சேஞ்ச். ஓகே. Use warm water to clean genitalis. Helps to get rid of menstrual crumbs. Okay, so crumbs அப்படின்னா அன்மூவபிள், அதாவது தசப்பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா. மசில்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகிக்கிறது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
எப்படி சிட்டப்ஸ் போடுறோம் இல்லையா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போனெல்லாம் இப்போ அடுத்த மாதம் நீ ஸ்கூலுக்கு வந்தேன்னு வச்சுக்குவேன் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிட்டப்ஸ் போட சொல்கிறோம். என்ன பண்ணுவோம்? சிட்டப்ஸ் போடும்போது கால் எப்படி இருக்கும்? அடுத்த நாள் பயங்கர பெயினாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அது எதனால் அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன்னால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மூவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம யூஸ் பண்ணாமையே இருந்துட்டு திடீர்னு நம்ம சிட்டப்ஸ் போடும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா டியூ டு த சிவியர் ஒர்க் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆனது அப்படியே நின்றுக்கும், ரிலாக்ஸ் ஆகாமல். ஸோ அப்போ நம்ம திருப்பி கையை காலை விரிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மஸ்குலர் க்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ த மஸ்குலர் கிராம்ப் தட் அக்கர் இன் அ வெஜைனா, சரியா? அந்த வெஜைனா அந்த ஜெனிட்டாலிஸ்லேயும் என்ன ஆகுது அப்படின்னா மஸ்குலர் கிராம்ப் அங்கே இருக்க மசில்ஸ்லேயும் வருது. ஸோ அதிலிருந்து நம்ம வெளியே வரணும், அந்த பெயின் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வார்ம் வாட்டர் வச்சு நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கணும், சரியா? ஜெனிட்டாலிஸ் யூரினரி ட்ராக்டெல்லாம் நம்ம எதை வச்சு க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னா வார்ம் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியரிங் லூஸ் clothing rather than the tight fitting cloth. ஸோ லூஸ் கிளாத் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த யூரினரி ட்ராக்ட் அந்த வெஜைனா ஏரியாவில் நம்மளுக்கு ஸ்வெட்டிங் கம்மியாகும். ஏன்னா ஏரோட இது நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்வெட்டிங் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்வெட்டிங் வந்து கம்மியாகிட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் ஓடரோ இல்லாட்டி இன்ஃபெக்ஷனோ இல்லாமல் இருக்க முடியும், சரியா? ஸோ டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தி, ஏர் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால ஸ்வெட்டிங் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தென் அதே மாதிரி ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஓடர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லூஸ் ஃபிட்டிங் கிளாத் யூஸ் பண்ணுறது இட் இஸ் வெரி வெரி பெட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த மோட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்ரி இயர் May 28 observed as a menstrual hygiene day to make girls and women aware of maintaining menstrual hygiene. சரியா? menstrual hygiene டேவே செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னைக்கு May 28. ஓகே. ஸோ எதுக்காக? நம்மளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. பை வே ஆஃப் அவேர்னஸ் த்ரூ த ஃபிலிம்ஸ் டிஸ்கஷன்ஸ் campaigns, menstrual hygiene has taken to quit at the center stage in recent days. Okay, so maximum என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாயிடுச்சு. இந்த menstrual hygiene-ஆல் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாப்கின் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு நான் பார்த்தது என்ன அப்படின்னா menstrual hygiene. ஸோ மென்ஸ்ட்ரேஷன் டைமில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. தென் அடுத்தது நாப்கின் ஹைஜீன். ஸோ ஹவு டு ரிமூவ் த நாப்கின், ஹவு டு யூஸ் த நாப்கின். சரி, நாப்கினை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நாப்கின் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். To create awareness among the school girls about the use of napkin and their proper disposal is very very important. The girls should educated in the following ways. சரியா? நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. The sanitary pads, tampons சொல்கிறோம். That is another one type. So it is like a rolls. Okay, roll மாதிரி இருக்கும். So then tampons சொல்லுவாங்க. Should be wrapped properly and discarded because they can spread the infection. சரியா? அது மேலே ஒரு ரேப் பண்ணி தான் நம்ம போடணும். அப்படியே சும்மா ஓப்பனாக வந்து நேக்கடாக நம்ம தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், சானிடரி பேட் ஆர் டேம்பன் ஷுட் நாட் பி ஃப்ளஷ்டு டவுன் இன் டு த டாய்லெட். டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணக்கூடாது, அது டாய்லெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதனால் நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாப்கின் இன்சினரேட்டர்ஸ் or to be used properly for disposal of used napkin. சரியா? napkin incinerators-னு இருக்குது. ஸோ இன்சினரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பர்னிங் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த பெரிய பர்னிங் எக்யூப்மெண்ட் அதில் போட்டு நம்ம அதை சாம்பலாக்குறோம், எரித்து சாம்பலாக்குறோம். ஸோ தட் இஸ் த இன்சினரேட்டர்ஸ். ஸோ அந்த இன்சினரேட்டர்ஸில் நம்ம போட்டு அதை வந்து இன்சினரேட் பண்ணி அதை வந்து ஆஷாக மாற்றிடணும். சரியா? ஸோ தட் த இன்ஃபெக்ஷியஸ் ஜெர்ம்ஸ் எல்லாம் அதோடு சேர்ந்து டை அவுட் ஆகிடும். ஸோ இன்சினரேட்டர்ஸ் வந்து வாங்க முடியல அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் மேக்கிங் டீப் பிட் ஆன் த கிரவுண்ட். சரியா? பெரிய பள்ளம் தோண்டி அந்த
வீட்டில் வந்து நம்ம அதை போட்டு மூடணும் சரியா. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா அந்த நாப்கின்ஸ் வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பித்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வராது. ஓகே. ஸோ மேலால் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் லேயராக நம்ம யூஸ் பண்ணும்போது அதை டம்ப் பண்ணும்போது தட் காசஸ் இன்ஃபெக்ஷன். ஓகே. ஸோ தட் எங்கே போனாலும் சரி எய்தர் ஸ்கூல் ஆர் ஹோம் ஆர் எனி பப்ளிக் பிளேஸ் யூ ஷுட் ரிமூவ் you should dispose the napkins properly. That is very very important to all. உனக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது. Yeah. The menstrual info bit பாருங்க. The menstrual hygiene scheme to provide subsidized sanitary napkin was launched by the health minister in 2011. ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு வந்து சப்சிடி கொடுத்துருக்காங்க. அதாவது வரி இது குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து அது வந்து கம்மி விலையில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அதே மாதிரி இன் தமிழ்நாடு UNICEF has developed an offerable incinerators that uses firewood to handle sanitary napkin waste at schools and special wells are equipped where sanitary napkins are composted. சரியா. ஸோ ஒன்று வந்து ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த யூனிசெஃப் வந்து சானிட்டரி நாப்கின்ஸுக்கான அந்த இன்சினரேட்டர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபரபிள் ப்ரைஸில் கொஞ்சம் கம்மி விலையில் சின்ன சைஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சானிட்டரி நாப்கினை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்காக டீக்ரேட் பண்ணுறதுக்காக பிட் வந்து மேக் பண்ணி அதில் வெல்ஸ். ஓகே. ஸோ அதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நம்மளுக்கு என்னவும் அவைலபிள்னா பிள்ளைங்களுக்கு நாப்கின்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகேயா. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்த ஸ்கீமு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் டைமிங் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பர்சனல் ஹைஜீனும் முக்கியம். ஸோ அதில் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஃபார் ஃபீமேல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்னஸ் வரத்துக்கான சான்சஸ் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது நம்மளோட பர்சனல் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இல்லைன்னா. ஓகே. வித்தவுட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. உடனே டக்குன்னு தெரியாது. ஸோ அது ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்னும் டிசீஸ் நம்மளுக்கு இருக்குது, இது வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இல்லாததுனால தான் வந்தது அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா. So that menstrual hygiene is very very important, so that you have to follow in our life. Okay. Thank you. இதோட இந்த lesson முடிஞ்சது. We will discuss the next lesson, that is evolution, in our next class. Okay. Thank you.